உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஷெப்பர்ட் வளர்த்தணும் ஆசை இருந்தா மட்டும் போதும். நம்ம சைடுல எல்லா பட்ஜெட்லயுமே பப்பி இருக்கு. வந்து மேக்ஸிமம் கார்டிங் கிடைக்காது உங்களுக்கு. கிடைக்காது. ஆமா கிடைக்காது. ஆனா நல்ல பெட் பேரண்ட்டுக்கு நல்ல சூப்பரா பெட் பண்ணலாம். என்ன பிரைஸ்ல இருந்து கிடைக்கும் ப்ரோ கோல்டன்? பிரைஸ் நம்ம யூஸ்வலா 10ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 10ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 6500லே பப்பீஸ் கொடுத்துடலாம். ஓ ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் பப்பி ஆனா இதுல கவுண்டிங் ஜாஸ்தி. நீங்க ஷெப்பர்டோட கேரக்டர் என்னன்னா டாமினன்சி தான். ஒரு டாக் இன்னொரு டாக் டாமினன்சி பண்ணும். பப்பிக்கு எவ்வளவு டேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 45 டேஸ். 45 37 டேஸ் ப்ரோ. 37 டேஸ் தான். அவுட்புட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த கார் தூக்குறது யூசுவலா எத்தனை நாள்ல கார் ப்ரோ? சிலது வந்து 6 மாசத்துல தூக்கும். ஓகே. சிலது வந்து 60 நாள்ல தூக்கும். ஓகே. சிலது வந்து 40 நாள்ல தூக்கும். ஏன்னா ஒரு பொருளுக்கு நம்ம டிமாண்ட் இருக்குன்னா கண்டிப்பா குவாலிட்டி இல்லாம டிமாண்ட் இருக்காது ப்ரோ. என்னைக்குமே அந்த குவாலிட்டி கண்டிப்பா நம்ம சைடுல காட்டிடுவோம். இப்போ ஷெப்பர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்கா நம்ம கிட்ட வந்து இதுதான் பிரைஸுக்கு வந்தாதான் எங்ககிட்ட பப்பி கிடைக்கும்ட்டெல்லாம் கிடையாது. எல்லா பிரைஸ்லையுமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஃபாதர் மதர்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப உண்மைதான். 70% வந்து ஃபாதர் மதர் ஜெனட்டிக்ஸ் தான் வரும். இதே நீங்க தயிர் சாப்பாடு கொடுத்தா இந்த சைஸ் வரும்னா வராது. ப்ராப்பரா நியூட்ரிஷன் கொடுக்கணும். தயிர்ல என்ன இருக்கு? ஃபேட் இருக்கு. ரைஸ்ல என்ன இருக்கு? கார்ப் இருக்கு. அப்புறம் மினரல்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம், ஒமேகா அதெல்லாம் எங்க இருக்கு? நான் வந்து கோயம்புத்தூர்ல தான் டாக் ப்ரீட் பண்றேன். சும்மா அட்ரஸ்க்கு வந்து வெறும் கோயம்புத்தூர்னு சொல்லலை. நீங்க வந்தீங்கன்னா இந்த டாக்ஸ் நீங்க கோயம்புத்தூர்ல பார்க்கலாம். கூப்பர் பப்பி அண்ட் ஹிட்லர் பப்பி இந்த மாதிரி நம்ம ஒரு 2 பப்பீஸ் பேசுறோம்ல. ஆமா ப்ரோ. ஒரு மாசத்துல இவங்க பப்பி எவ்வளவு தான் வரும்? ஒரு மாசம் இல்ல 45 டேஸ் தான். 45 டேஸ் ஒன்ஸ் தான் அவங்களை ப்ரீட் பண்ணுவோம். இது வந்து நம்ம லாஸ்டா ஹிட்லருக்கும் அந்த பிளாக் ஒரு ஃபீமேல், ஜெட் பிளாக் ஒரு ஃபீமேல் இருந்துச்சு இல்லைங்களா? ஆமாங்க. அதுல வந்து பப்பி ப்ரோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, பின்னாடி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ராம் யாலி கெனலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்பெஷலா நிறைய டிஃப்ரெண்டான டாக் பிரீட்ஸை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஃபுல் டீடைல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ராம் தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி, எப்போ வந்தாலும் நிறைய டிஃப்ரெண்டாக காட்டுவீங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம கிட்ட கோல்டன் கலெக்ஷன்ஸ் இருக்கு. கோல்டன் ரெட்ரீவர் கலெக்ஷன். அது போக நம்மளோட ஷெப்பர்ட் பப்பீஸ் இருக்கு. ஓன் பிரீடிங் பப்பி இருக்கு. அப்புறம் நம்ம பப்பி எடுத்து ரீடைன் பண்ணி வச்ச ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகே. எல்லா பப்பி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துடலாம் ப்ரோ. எல்லாத்தையும் போய் பார்த்துலாம். கண்டிப்பாக பார்த்துலாம். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ கோல்டன் ரெட்ரீவர் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாம் ப்ரோ, கோல்டனே தான் ப்ரோ. இவன் ஃபான் ப்ரோ. ஓகே. அவன் கொஞ்சம் டார்க் கோல்டு, கொஞ்சம் லைட் கோல்டு மாதிரி இருப்பான். ஓகே ஓகே. நல்லா இருப்பானுங்க. 3 பேருமே மேல்ஸ் தான் ப்ரோ நம்ம கிட்ட. ஓகே. மேல் ஒரு ஃபீமேல் இப்போதைக்கு நம்ம கிட்ட கோல்டன் இருக்கு. இப்போதான் மீட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரக்சர் வைஸ்ல இப்போதான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இத்தனை நாள் காட்டினதே இல்லையே கோல்டன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பேசுறது இல்லை ப்ரோ. இது என்னன்னா கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் ப்ரோ. லேப்ரடார் ஃபேமிலியோட சேர்ந்தது. ஓகே. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக். கார்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 95% வந்து மேக்ஸிமம் கார்டிங் கிடைக்காது உங்களுக்கு. கிடைக்காது. ஆமா கிடைக்காது. ஆனா நல்ல பெட் பேரண்ட்டுக்கு நல்லா சூப்பரா பெட் பண்ணலாம். ஓகே ஓகே. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, ராயலா, ஜாவியலா இருக்கும். இப்போ நீங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏதாவது மீடியம் பிரீட் வளர்த்தணும்னு நம்ம நினைச்சாலுமே கோல்டன் தாராளமா வளர்த்தலாம். ஆமா, ரொம்ப பார்க்கிங் இருக்காது. அதாவது இப்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அட்டாக் பண்ற மாதிரி எல்லாம் போகாது. ஈஸியா ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும். ஒரு பேம்பர் பண்ற சைல்டு வளர்த்துற மாதிரி இருக்கும் ப்ரோ கோல்டன் வளர்த்தணும். ஓ நைஸ் ப்ரோ. ஆமா சரி. அதனால ரொம்ப வருஷமா நம்ம ட்ரை பண்றோம் நல்ல கோல்டன் கலெக்ஷன் செட் பண்ணுன்ட்டு. ஓகே. சரி, இப்போ நல்ல மேல்ஸ் எடுத்திருக்கோம் ப்ரோ. ஓகே. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அவனுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் டார்க் மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. இவங்களோட ஹேர் கோட் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது ப்ரோ? நம்ம லாங் கோட் ஷெப்பர்ட் வளர்த்தறனால கோல்டனுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் மாதிரி நமக்கு தெரியல ப்ரோ. ஓகே. கண்டிப்பா நான் கோட்டுக்கு நம்ம என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அது ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்ஸ் கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளது வந்து கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு மாடரேட் கிளைமேட் தான். ஆமா. அதனால நம்ம கண்டிப்பா அந்த கோட்டுக்கான ஒர்க் நம்ம பண்ணி தான் ப்ரோ ஆகணும். ஓகே. நல்லா இருக்காங்க. கோல்டன் பப்பீஸும் நம்ம யாலி கெனல்ஸ்ல பார்க்கலாம். ஆமா, 3 வேரியன்ட் இருக்கு. அது நல்ல டார்க் டான், அது லைட் டான், இது லைட் ஃபான். ஓகே. என்ன பிரைஸ்ல இருந்து கிடைக்கும் ப்ரோ கோல்டன்? பிரைஸ் நம்ம யூசுவலா 10ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 10ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. இனி எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ பப்பீஸ்? லிட்டர்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ கரண்டா நம்ம கிட்ட ஒரு 10 டேஸ் பக்கத்துல ஆச்சு. ஓகே. இந்த மேலோட பப்பீஸ் இருக்கு, மேக்ஸோட பப்பி இருக்கு. ஓகே. இந்த மேலோட பப்பீஸ். ஆமா, மேக்ஸோட பப்பீஸ் இருக்கு. அது ரெகுலரா நம்ம அப்டேட் பண்றோம் ப்ரோ. வாட்ஸ்அப்லயே அப்டேட் பண்ணுவோம், இன்ஸ்டாலயே அப்டேட் பண்ணுவோம். அதுல அப்டேட்ல நம்ம பார்த்து எடுத்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. இது வந்து நம்ம பைரவோட மேட் பண்ண லிட்டர் பேட்ச் ப்ரோ. அது ஓகே. இது நம்ம பைரவு. இது அந்த பப்பீஸோட மதரு. இது பப்பீஸ் ஜஸ்ட் ஒரு
28 டேஸ் பக்கத்தில் ஆச்சு ப்ரோ பப்பீஸ்க்கு. ஓ நைஸ். ஆமாம், நல்ல பைரவ மாதிரியே நல்ல ஹெட் ப்ரொஃபைலு, நல்ல டைப். இவனுக்குல நல்லா இங்கிலீஷ் டைப்பில் வருவானுங்க ப்ரோ. அதாவது டாக் வந்து ரொம்ப குட்டையாக வெயிட்டாக வராமல் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா ப்ராட் பேஸில் வரும். ஓகே. பப்பீஸ் எல்லாமே இப்போ நல்லா ஹெவியாக தான் ப்ரோ இருக்கும். பைரவோட அவுட்புட் அப்படியே ஒரு 80% உங்களுக்கு அந்த பப்பியில் கிடைக்கும். ஓகே. ஆமாம். எவ்வளோ பப்பீஸ் இருக்கு ப்ரோ? ப்ரோ லிட்டர் ஆனது வந்து 12 பப்பி லிட்டர் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே. இப்போ லைவ் வந்து பாத்தீங்கன்னா 8 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. 8 பப்பீஸ். ஆமா, இதுல பப்பீஸ் புக்கிங்ல இருக்கு. இது ஃபீமேல் கவுண்டிங் தான் ஜாஸ்தி. ஓகே. 6 ஃபீமேல் பப்பி, மீதி எல்லாம் 3 பப்பியுமே மேல் பப்பி தான். ஓகே ஓகே. என்ன பிரைஸ் ப்ரோ? பிரைஸ் ரேஞ்ச் நம்ம 10 ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 10 ல ஃபீமேல் பப்பி எடுக்கிற மாதிரி இருந்தா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. பெஸ்ட் பிரைஸ் ஒரு 6500 லே பப்பீஸ் கொடுத்துடலாம். ஓ ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் பப்பி ஏன்னா இதுல கவுண்டிங் ஜாஸ்தி. அதனால ஒரு 65 கொடுத்துடலாம். மேல் பப்பி எடுத்தீங்கன்னா ஒரு 10 12 அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இவங்க ஃபீடிங் ப்ரோ? இப்போ ஃபீடிங் வந்து அவ்வளவுதான் ப்ரோ. மதர் ஃபீடிங் வராது. என்னதான் பப்பி பால் உறிஞ்சாலும் மதர் ஃபீடிங் வராது. ஒரு 3 நாள் 4 நாள் செப்பரேட் பண்ணிட்டோம். அதனால தான் பப்பி இப்படி டக்குன்னு டெம்பர் ஆகுது மதர் ஃபீடிங்க்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் அப்புறம் ராயல் கேன் அந்த மாதிரி ஃபீட்ஸ் தான் பண்ணிருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃப் ஃபீடிங் தாராளமாக எடுத்துக்கோம் ப்ரோ. ஓகே. ஆமாம், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பப்பி பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இது எடுக்கலாம். பப்பி நல்லா பல்க் ஆகும். நிறைய பப்பீஸ் மில்க் லாக்டிங் இருக்கிறனால பப்பி வந்து இன்னும் ப்ராப்பர் சைஸ் வரல, அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு 10 12 பப்பிங்கிறப்போ உங்களுக்கு அது பால் சுரக்கணும்ல, அவ்வளோ தூரம். ஓகே. ஆனால் பப்பீஸ் ஒவ்வொன்றும் நல்ல ஹெவி குவாலிட்டியாக வரும் ப்ரோ. ஃபீமேலோட ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு. ஃபீமேலும் மேல் அளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கும். ஃபீமேல் நல்ல கண்டிஷன் தான், ஃபாதரும் நல்ல டைப் தான். உங்களுக்கு பப்பீஸோட அவுட்புட்டும் சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ. யாலியோட ட்ரேட்மார்க் வந்திருக்கும். ஆமாம் ப்ரோ. இவன் தான் நம்ம பிராண்ட் கூப்பர் ப்ரோ. இவன் ஓகே. இவனோட பப்பீஸ்ல ஒரு பேர் தான் இருக்கு. எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் புக்கிங்ல தானே போகுது இவனோடது. இதுல வந்து ஒரு பேர் இருக்கு ப்ரோ. நைஸ் நைஸ் ப்ரோ. இங்க கூண்டுக்குள்ள இருக்கிற எல்லா பப்பீஸும் வந்து ஹிட்லரோடது. ஹிட்லரோடது? ஆமா. ஓகே. இவன் கூப்பர், அங்க இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஹிட்லரு. ஓகே. சும்மா ஒரு இதுக்காக டிஃபரன்ஷியேஷனுக்காக அந்த கோல்டன் கலர் மேல் காட்டியிருக்கேன் ப்ரோ அங்க. டெடின்னு சொல்லிட்டு ஒரு மேல். ஓகே. கூப்பர் குட் பாய். கோல்டன் மேல்ங்களா? அவன் பேரு ப்ரோ? அவன் டெடி ப்ரோ. டெடி. டெடி நல்ல பெரிய மேல் ப்ரோ. அது ஒரு 16 months தான் ஆச்சு. ஓகே. நல்ல பெரிய மேல். இது நம்ம ப்ரீட் பண்ணதான். இப்போ ப்ரோ இப்படி மேல்ஸ் வச்சிருக்கீங்களா? பக்கத்துல இழுத்து பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்களா? சண்டை போடுவாங்களா இல்ல? கண்டிப்பா சண்டை போடுவாங்க. ஓகே. இப்போ என்னன்னா நம்ம ஃப்ரீயா விட்டு ஒரு 10 டாக ஃப்ரீயா விட்டு நல்லா சோஷியலைஸ் பண்ணி காட்டலாம். மேலுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு ப்ரோ என்னைக்குமே. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா மேலுக்கு மேல் இன்னொரு மேல் மிரட்டி தான் ஆகும். ஓகே. நீங்க ஷெப்பர்டோட கேரக்டர் என்னன்னா டாமினன்சி தான். ஒரு டாக் இன்னொரு டாக் டாமினன்சி பண்ணும். இது ரெண்டுமே மேலுங்கிறப்போ இவன் வந்து குழந்தையில கூப்பரை பார்த்தா ஓடிடுவான். ஓகே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூப்பருக்கு ஆப்போசிட் நிப்பான். ஓகே. அப்படி நம்ம விட முடியாது. விட்டா கண்டிப்பா ரெண்டுமே சார்ஜ் பண்ணிக்குவானுங்க. சும்மா அப்படியே பாருங்க, கூப்பர் கூப்பரா. ஓகே ஓகே குட் பாய். அப்படியே ஃபயரிங்ல தான் இருப்பாங்க. ஃபுல் டெம்பர்ல ஃபயரிங்ல தான் இருப்பாங்க. இவனோட பப்பீஸும் சேம் ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தான் ப்ரோ வரும். ஓகே. சோ பப்பீஸ் வந்து ஹிட்லரோட பப்பீஸ் இவங்க எல்லாம். இவங்க ஃபுல்லா ஹிட்லரோட பப்பி. கூப்பரோட பப்பி ஒரு பேர் இருக்கு, அதையும் காட்டுறேன். ஓகே. இப்போ இவங்க பக்கா லாங் கோட் அந்த மாதிரி சொல்லலாம். பக்கா லாங் கோட் இருங்க காட்டுறேன் பாருங்க பப்பி எப்படி இருக்குன்னு. எல்லாமே நல்ல மேசிவான பப்பி ப்ரோ. ஒரே ஒரு பப்பி எடுக்கிறேன். எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்கும். இங்க பாருங்க. பா ஒரு கையில தூக்க முடியாது. பப்பிக்கு எவ்வளவு டேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 45 டேஸ். 45 37 டேஸ் ப்ரோ. 37 டேஸ் தான். அவுட்புட் பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன ப்ரோ ஃபீட் பண்றீங்க பப்பிக்கு? அதுதான் ப்ரோ யாலி. சொல்கிறோம் என்ன ஃபீட் பண்ணுறோன்னு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸ் வாங்குறவங்களுக்கு நம்ம என்னென்ன கைடன்ஸ் இருக்கும், ஒரு 6 months 7 months டோட்டலாக என்னென்ன பண்ணணுமோ அதை பிடிஎஃபாக மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே 1 நம்ம பப்பி எடுக்கிறீங்கன்னா டே 1லேருந்து 6 monthsக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் வேணுமோ, எப்படி ஃபுட் டயட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லை, இதோட ஹெட் ப்ரொஃபைல் பாருங்கள், பப்பி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே. இயர் செட்டிங் பாருங்கள், பின்னாடி ஹேர் கோட் பாருங்க. இப்போ இந்த காது தூக்குறது யூசுவலா எத்தனை நாள்ல காது? ப்ரோ சிலது வந்து 6 மாசத்துல தூக்கும். ஓகே. சிலது வந்து 60 நாள்ல தூக்கும். ஓகே. சிலது வந்து 40 நாள்ல தூக்கும். ஒரு வீட்லயும் ஒரு கைண்ட் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு டாகுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் growths இருக்கும். ஓகே. அந்த growths பொறுத்து தான் நம்ம பப்பியோட சைசிங்கை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஓகே. அதனால சிலது 4 மாசம் தூக்கும், 5 மாசம் தூக்கும், மேக்ஸிமம் 6 monthsக்குள்ள தூக்கிரும் ப்ரோ. ஓகே. அதே மாதிரி ஒரு சிலது வந்து தூக்கி எரிக்ட் ஆகி திருப்பி மறுபடியும் டவுன் ஆகும். அப்படின்னா அதுக்கான நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம யாலி கேனல்ல என்ன பிரைஸ்ல இருந்து இப்போ கொடுக்குறீங்க ப்ரோ லாங் கோட்லாம்? லாங் கோட் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஃபீமேல் 15 ல இருந்து இருக்கு ப்ரோ. 15 ல இருந்து மேல் 20 ல இருந்து இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. இதான் ப்ரோ கூப்பர் பப்பி. கூப்பர் பப்பியா? ஆமா. சரி இது எவ்வளவு நாள் இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ நான் கரெக்ட்டா தப்பா தான் சொல்லுவேன். பரவாயில்லை சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு 50 டேஸ் இருக்குமா? 50யா? 33 நாள் ப்ரோ.
சரிங்களா? எல்லா பப்பியுமே கொடுத்தது போக மீதி 2 பப்பி தான் இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, ஹிட்லர் பப்பி இப்போ ஒரு போன கிளிப்பிங்கில் காட்டினோமா, கூப்பர் பப்பி காட்டினோமா, ஸ்டாப் பண்ணி பாருங்க என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு, அவ்வளோதான், சிம்பிள். ஒரு 33 நாள் பப்பி இந்த அவுட்புட் வருதுன்னா இதோட ப்ரீடிங் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இதோட பேரண்ட்ஸ் ப்ரீடிங்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, பிளட் லைன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இதோட அவுட்புட் என்ன ஃபினிஷிங்ல வரும். ஏன்னா ஒரு பொருளுக்கு நம்ம டிமாண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக குவாலிட்டி இல்லாமல் டிமாண்ட் இருக்காது ப்ரோ. கண்டிப்பாக என்றைக்குமே அந்த குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம சைடில் காட்டிடுவோம். இப்போ ஷெப்பர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக நம்மக்கிட்ட வந்து இதுதான் ப்ரைஸுக்கு வந்தால் தான் எங்ககிட்ட பப்பி கிடைக்கும்ட்டெல்லாம் கிடையாது. எல்லா ப்ரைஸ்லையுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகே, நம்ம அட் ப்ரெசென்ட் அந்த டைமில் நம்மக்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அதை நம்ம அனுப்புவோம். அதில் அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுதான். அதே மாதிரி மெயினாக ஃபாதர் மதர்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப உண்மை தான். 70% வந்து ஃபாதர் மதர் ஜெனட்டிக்ஸ் தான் வரும். ஓகே, இதே நீங்கள் தயிர் சாப்பாடு கொடுத்தா இந்த சைஸ் வரும்னா வராது. ஓகே, நீங்கள் கேட்டிங்களே என்ன ஃபீடிங் கொடுக்குறீங்கன்ட்டு, ப்ராப்பராக நியூட்ரிஷன் கொடுக்கணும். தயிரில் என்ன இருக்குது, ஃபேட் இருக்குது, ரைஸில் என்ன இருக்குது, கார்ப் இருக்குது, அப்புறம் மினரல்ஸு, விட்டமின்ஸு, கால்சியம்மு, ஒமேகா அதெல்லாம் எங்கே இருக்குது. ஓகே, அதெல்லாம் எங்கே இருக்குது, எங்கேயுமே வராது, கொடுத்தா தான் வரும். நான்வெஜ் கொடுக்கணும் கண்டிப்பாக ப்ரோ. சப்ளிமெண்ட்ஸ் கம்பல்சரி மஸ்ட்டு. இந்த கோட்டை அதாவது சிம்பிள் ப்ரோ, நான் வந்து கோயம்புத்தூரில் தான் டாக் ப்ரீட் பண்ணுறேன். சும்மா அட்ரஸ்க்கு வந்து வெறும் கோயம்புத்தூர்னு சொல்லலை. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டாக்ஸை நீங்கள் கோயம்புத்தூரில் பார்க்கலாம். ஓகே, ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிருந்து ஹில் ஸ்டேஷன் போர்டிங் போடுவாங்க, கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. நாயை நான் வாங்கிட்டு எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட வளர்த்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வீடியோக்கு நாயை கொண்டு வந்து வீடியோ காட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ப்ரோ. ஸ்டேபிளாக இப்போ 360 டேஸ் வரீங்களா, கூப்பரை பார்க்கணுன்றீங்களா, காட்டுவேன். இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு காட்ட மாட்டேன். மேட்டிங் ஃபோட்டோ வேணுமா, என் ஃபோனில் எடுத்தனா டெய்லி மேட் பண்ணுறோம். ஓகே, கிட்டத்தட்ட எங்கிட்ட 20 மேல் இருக்குது. மேட்டிங் ஃபோட்டோலேருந்து எல்லாமே கஸ்டமருக்கு ப்ராப்பராக தான் கொடுக்குறோம். ஓகே, ப்ரீட் பண்ணுற ஃபீமேலு கூப்பரை விட பெரிய ஃபீமேல் எங்கிட்ட இருக்குது. ஓகே, ஏன்னா எல்லா ஒரிஜினல் ஸ்டாக்கும் நம்ம காட்ட முடியாது, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் எல்லா ஒரிஜினல் ஸ்டாக்கும் நம்ம காட்ட முடியாது. இப்போ நீங்கள் கஸ்டமர் வாலண்டியராக எனக்கு இந்த பப்பி வேணும்னு சொன்னால் அதை மேட் பண்ண பேரண்ட்லேருந்து எல்லாமே என் ஃபோனில் காட்டுவேன். அதே மாதிரி ஒரே விஷயம், இந்த பப்பி என் கையில் தானே ப்ரோ இருக்குது, இப்படி தான் நான் வீடியோ அனுப்புவேன் ப்ரோ. சரிங்களா, வேறு யாரோ மூஞ்சி தெரியுற மாதிரி வீடியோ அனுப்ப மாட்டேன். ஓகே, இப்போ யாராச்சும் கிட்ட வாங்கி சேல் பண்ணுறது, என் கிட்ட வர எல்லா கிளைண்ட்ஸுக்குமே ஃபர்ஸ்ட் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி தான். ஓகே, என்கிட்ட பப்பி இருக்குது, இதுதான் என் பப்பி, இது விலை இந்த கம்மி விலையில இருக்குது, இது இந்த விலையில இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். இப்போது 10,000 ரூபாய்க்கு செலக்ட் பண்ணுறக்கும் சாய்ஸ் இருக்கும், 40,000 ரூபாய்க்கு செலக்ட் பண்ணுறக்கும் சாய்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நாங்கள் யாழியில் கொடுத்துட்ருக்கோம் மெயினாக. அதே மாதிரி வேறு யாரோட பப்பி எல்லாமே நம்ம பப்பீஸ் தான். ஓகே, நான் சென்ட் பண்ணுற எல்லா ஃபோட்டோலையுமே என் ஃபேஸ் இருக்கும். ஓகே, என் வீடியோ இருக்கும், அதில் டைம் இருக்கும், ஓகே, மேட் பண்ண ஃபாதர் இருக்கும். இங்கே இருக்குது அங்கே எடுத்து காட்டுறோம், அங்கேருந்து வீடியோ கால் பண்ணணும், இங்கேருந்து வீடியோ கால் பண்ண எதுவுமே கிடையாது. என்கிட்ட 2 நம்பர் இருக்குது, அந்த நம்பர்லேருந்து தான் வீடியோ கால்ஸே வரும், அந்த நம்பர்லேருந்து தான் பப்பி காட்டுவோம். எதையுமே வந்து ஹில் ஸ்டேஷன் போர்டிங் போட்டு கொண்டு வந்து இங்கே வித்த காட்டுற மாதிரி நாய் காட்ட மாட்டோம். எல்லாமே ஓப்பன் நம்ம கிட்ட தான். ஓகே, அதுதான் கஸ்டமர் நம்புறாங்க நம்மளை, அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. இப்போ ப்ரோ, கூப்பர் பப்பி அண்ட் ஹிட்லர் பப்பி இந்த மாதிரி நம்ம ஒரு 2 பப்பீஸ் பற்றி பேசுகிறோம்ல. ஆமாம் ப்ரோ. ஒரு மாதத்துல இவங்க பப்பி எவ்வளோ தான் வரும்? ஒரு மாதம் இல்லை, 45 டேஸ் தான். 45 டேஸ் ஒன்ஸ் தான் அவங்களை ப்ரீட் பண்ணுவோம். அதுவும் ஃபெயிலியர் ஆகிறது ஃபெயிலியர் ஆகும். ஓகே, ஆகாது ஆகாது. இப்போ நாங்கள் கூப்பர் பப்பின்னு காட்டுறோம் இல்லையா, எங்ககிட்ட பேட்ச் இருக்கும்போது காட்டுறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ டைமிங் பாருங்க, 3 months ஒன்ஸ் தான் வரும். கரெக்டாக அவங்க பப்பீஸை 10 நாள் ஒன்ஸ் போட முடியாது, இதுல மிஷினா, அதெல்லாம் கிடையாது. 45 டேஸ் ஒன்ஸ் தான் ப்ரீடிங்கே போடுவோம். அந்த ப்ரீடிங் சைக்கிள்ல வந்தா மட்டும்தான் பப்பீஸ் இருக்கும், இல்லனா பப்பி இருக்காது. ஓகே, இப்போ அது ரெகுலராவும் இருக்கு, ரெகுலரா இருக்காது, ரெகுலரா அவனை ப்ரீட் பண்ண முடியாது ப்ரோ. அதாவது இந்த பெரிய மேலுக்கு ஒரு பெரிய ஃபீமேல் கிடைச்சா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், இல்லனா யூஸ் பண்ண மாட்டோம். நாங்களே எல்லாமே ப்ரீட் பண்ணவும் முடியாது. எங்களுக்கு வந்து மிக்ஸ்டு ப்ரீடிங் தான், ஸ்டாண்டர்டு, புஷ் கோட்டு, லாங் கோட்டு மிக்ஸ் பண்ணி ப்ரீட் பண்றோம். நிறைய ப்ரீடிங்ஸ் இருக்கு. இப்போ லாங் கோட் பப்பி வரும்போது உங்களுக்கு காட்டுறோம், ஏன்னா எங்களுக்கு லாங் கோட் பப்பி காட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஆசையா இருக்கும். இதே நான் மீடியம் கோட் பார்த்தனா உங்களுக்கு பாக்குறதுக்கு பப்பி பாக்குறதுக்கு பிடிக்காது. ஓகே, அதனால லாங் கோட் பேட்ச் வரும்போது காட்டுறோம். மீடியம் கோட் ப்ரீடிங் இருக்கு, மேக்ஸோடது இருக்கு, ப்ரூனோவோடது இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பப்பி பாருங்க அப்படியே கேஜில், இந்த பப்பி பாருங்க, டிஃபரன்ஸ் மட்டும் தெரியும், நல்லா தெரியும். இப்போ நான் அப்படியே ஒரு பப்பி எடுக்கிறேன் பாருங்க. இது வந்து ஜெனடிக்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ் வருமா ப்ரோ, இல்ல வந்து ப்ரீடிங் இதான் ப்ரோ, ப்ரீடிங் அவ்வளவுதான் ப்ரோ. இது ஹிட்லரோடது, இது கூப்பரோடது, டிஃபரன்ஸ் தெரியுதா? ஆனா எல்லாம் பிளாக் அண்ட் டான் தான். ஓகே, அவ்வளவுதான். ஆனா பப்பி அது எவ்வளவு லென்த்தா இருக்குன்னு பாருங்க, இது காம்பாக்டா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஹெட் ப்ரொஃபைல், அந்த பப்பி எவ்வளவு லென்த்தா இருக்கு. இந்த யாருக்கு என்ன வேணுமோ அந்த பப்பி அவ்வளவுதான் ப்ரோ. அதாவது என்னன்னா, என்கிட்ட 35,000 40,000 பப்பி என்கிட்ட வரணும்னு நாங்க சொல்ல மாட்டோம். என்கிட்ட 10,000 ரூபாயிலிருந்து பப்பி இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஷெப்பர்ட் வளர்த்தணும் ஆசை இருந்தா மட்டும் போதும். நம்ம சைடுல எல்லா பட்ஜெட்லயுமே பப்பி இருக்கு. அதே மாதிரி எவ்வளவுக்கு நீங்க மேல் பப்பி ப்ரிஃபர் பண்றீங்களோ, மேல் பப்பியை விட ஃபீமேல் பப்பி ஸ்ட்ராங்கா வரும். ஓகே, அது உங்களுக்கு ரேட் வைஸ் கம்மி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 25 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இது 18 தான் ஃபீமேல் பப்பி, அவ்வளோதான். ஓகே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ, ஒரே பேரண்ட்ல ஒரே வயிற்றுல பிறந்தது மேல் ஃபீமேல், வெறும் ஜெண்டர் மாறனால உங்களுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆகுது. ஓகே, இதே டெம்பர்மெண்ட் தான் இதுவும் இருக்கும், ஆனால் என்ன ஜெண்டர் மட்டும் வேறு.
அப்ப என்ன பண்ணலாம்னா கூப்பர்ல ஒரு பப்பி மேல் எடுத்துட்டு ஃபீமேல் வந்து ஹிட்லர்ல எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கலாம். ஆனா என்னன்னா நாங்க என்ன சொல்றோம்னா எப்பவுமே எங்களுக்கு இந்த பேட்ஜஸ் இருக்காது. ஓகே. சரிங்களா, இது கொஞ்சம் டிமாண்டான பேட்ஜஸ் தான். மேல்ஸுக்கான டிமாண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஹிட்லரை விட அடுத்த பேட்ச் ஹிட்லரோட பையனை ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கூப்பரோட பையனை ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஜாக்கோட பையனை ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அவன் டைசனோட பையன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏன்னா அடுத்தடுத்து காட்டணும். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டவே வச்சு ஓட்டாம அடுத்தடுத்து நாங்க ஜெனடிக்ஸ் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒயிட் இருக்கு, இன்னும் பிளாக் இருக்கு, லிவர் அண்ட் டேன் இருக்கு. ஆமா, லிவர் அண்ட் டேன் வேறயா? லிவர் அண்ட் டேன் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு ப்ரோ. அதாவது ஷெப்பர்டுன்னு எடுத்தா ஃபுல் கலெக்ஷன் நம்ம தான். ஓ நைஸ். ஆமா ப்ரோ, இவன் வந்து ஹிட்லரு. ஓகே, உங்களுக்கு தெரியும் இவனோட அவுட்புட்ல பப்பீஸ் எல்லாம் காட்டுறோம் இல்லையா? ஆமா. இவன் பெருசானா எப்படி வருவாங்கிற ஒரு 11 மாசம் ஃபினிஷிங் ஒன்று இருக்கு ப்ரோ. அப்படியே நேரா வந்தீங்கன்னா இங்க பாருங்க ப்ரோ, இது வந்து நம்ம லாஸ்டா ஹிட்லருக்கும் அந்த பிளாக் ஒரு ஃபீமேல், ஜெட் பிளாக் ஒரு ஃபீமேல் இருந்துச்சு இல்லைங்களா? ஆமாங்க. அதுல வந்து பப்பி ப்ரோ இவன். ஓகே. இவனுக்கு இப்போ 10 months முடிஞ்சு இப்போ 11 months ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, அவன் ஃபேஸ் எல்லாம் பாருங்க சேம் அதே மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா டை அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, பென்சில் வச்சு வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஃபுல் பிளாக் மாஸ்க் இல்லீங்களா? ஃபுல் பிளாக் மாஸ்க் ப்ரோ, ப்ராப்பர் பிளாக் மாஸ்க். அதே மாதிரி மவுத்ல இருந்து கரெக்டா மாஸ்கிங் வரைக்கும் ஃபுல் பிளாக். அவனோட இது மட்டும் பாருங்க, பாடி பாஸ்டர் மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும் ப்ரோ. பட் இனி வளரும் இல்லீங்களா ப்ரோ? 18 months அதோட growth இருக்கு ப்ரோ. ஓகே, எக்ஸாக்ட்டா 10 மாசம் முடிஞ்சிருக்கு ப்ரோ, அவ்வளவுதான். அந்த ஃபேஸ் மெச்சூரிட்டி கூட இருக்கு, தெரியுதுங்களா? அந்த பேபி ஃபேஸ் அப்படியே இருக்கும். ஓகே, நல்ல ஹெட் ப்ரொஃபைலு, நல்ல டைப் ஸ்டைலு. சரி, இப்போ இது வரதுக்கு நீங்க சொல்ற ஃபுட்டும் ஃபாலோ பண்ணுவோம். கம்பல்சரி டயட் வந்து ரொம்ப மஸ்ட் ப்ரோ. இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளைமேட் கிடையாது, கூலிங் பிளேஸ்னா கிளைமேட் தேவை கிடையாது. இது மாடரேட் பிளேஸ்ங்கிறப்போ இது எல்லாமே இங்க பிரீட் ஆனது தான். கோயம்புத்தூர்ல இந்த வெயிலுக்கு என்னமோ அது பிரீட் ஆனது மட்டும் தான். அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா கோட்டானிக் கொடுக்கணும், கால் பெண்டாகரம் இருக்க கால்சியம் கொடுக்கணும், கண்டிப்பா மல்டி விட்டமின்ஸ் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பப்பி எடுக்கிறோமா, பப்பி டாக் ஃபுட் வந்து ஒரு 2 months ஆகுது கொடுக்கணும். ஓகே. கால்சியமும் மல்டி விட்டமினும் ஒரு 5 to 6 months ஆகுது கொடுக்கணும். நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா ஃபீட் பண்ணிக்கலாம். ஆனா இனிஷியலா நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் இந்த பிக்மெண்டேஷன், கலரிங், ஸ்டைலு, டைப்பு, லென்த், ஹைட் எல்லாமே வரும். இல்லைன்னா வராது. ஓகே. ஆமா, இது போக நம்ம கிட்ட பப்பீஸும் இருக்கு இல்லைங்களா? பப்பி இப்போ காட்டணும்ல ப்ரோ, அதுல வந்து ஹிட்லரோட பப்பி இருக்கு, கூப்பரோட பப்பி இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலர் மேலு, அவனோட பப்பி இருக்கு, அவன் பேர் வீரா. ஓகே. அவன் பப்பி இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கும் அவன் பப்பியும். ஆனா என்னன்னா ரெட் வராது. ஓகே. பப்பிலே உங்களுக்கு அந்த கோல்டன் பிக்மெண்ட் தெரியும். அந்த இன்னொரு மேல் இருக்கு பாருங்க பின்னாடி, ஆமாங்க, அந்த டைப்ல வரும். அது நல்ல லாங் ஹேர் தான் ப்ரோ. இந்த கிளைமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹேரும் பாடி டைப்பும் மெயின்டைன் பண்றது ஒரு பெரிய டாஸ்க் தான் ப்ரோ. இது வந்து பிளட்லயே இருக்கறனால உங்களுக்கு இந்த கிளைமேட்ல இருந்து பிரீட் ஆன பப்பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கேரண்டி நீங்க எந்த மாதிரி கிளைமேட்ல வச்சாலுமே பப்பீஸ் நல்லா வரும். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இவன் இருக்கான் பாருங்க ப்ரோ, இவனுக்கு வந்து ஜஸ்ட் 7 months முடிஞ்சிருக்கு. 7 months முடிஞ்சு 8th month ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஆமா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து அந்த நம்ம ஜாக் இருக்கா இல்லைங்களா, ஒர்க்கிங் டைப் ஜாக். ஆமாங்க, ஒர்க்கிங் டைப் ஜாக்கோட பையன் ப்ரோ இவன். ஓகே. அந்த பாடி ஃப்ரேம், அந்த டைப், ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா ப்ரோ ஒண்ணு மட்டும் என்னன்னா, சொல்லுங்க, இவ்ளோ மேல்ஸை காட்டுனீங்கன்னா ஸ்டட்டுக்கு வரவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க கண்டிப்பா. இல்லையா? கன்ஃபியூஸ் ஆவாங்கங்கிறது செகண்டரி ப்ரோ. என்னன்னா அவங்க ஃபீமேலுக்கு ப்ரீட் பண்ற அளவுக்கு ஒரு மேல் வேணும். ஓகே. இப்போ ஒரு ஃபீமேலுக்கு ஒரு வெஜினா டைப் இருக்கும். ஓகே. ப்ரீடிங் லைன் இருக்கும். அவங்க வந்து இப்போ நாங்க சாய்ஸ் வந்து ஒரு 3 மேல் கொடுக்குறோம்னா 3ல வந்து 1 கண்டிப்பா செட்டே ஆகாது. ஓகே. இன்னும் 2ல ஏதாவது 1 கண்டிப்பா செட் ஆகும். அதுல இருந்து ப்ரீட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓ சரி. ஆனா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு எதுவுமே குறைச்சல் எல்லாம் கிடையாது ப்ரோ. எல்லாமே டாப்பா இருக்கும். இப்போ நீங்க வீடியோல பாக்குறதுக்கு ஒரு சைஸ் தெரியுது இல்லைங்களா, அதை விட 3 மடங்கு சைஸ் நீங்க நேர்ல வந்தா இருக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஒண்ணும் இல்ல ப்ரோ, சிம்பிள் தான். இப்போ நீங்க ஒரு பிரீடர் கிட்ட போறீங்கன்னா, பப்பி வாங்குறீங்கன்னா ஒரு பிரீடர் நீங்க சூஸ் பண்றீங்களா, அந்த பிரீடரை நேர்ல போய் பாருங்க. அவங்க என்ன விதமான குவாலிட்டி கையில வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா இங்க இருக்கு அங்க இருக்குன்னு நாங்களும் சொல்லுவோம், எனக்கு இங்க இருக்கு எனக்கு அங்க இருக்குன்ட்டு. என்னன்னா நம்ம கிட்ட அட் பிரசன்ட் என்ன ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க, அதுல நீங்க செலக்ட் பண்ணி எடுங்க. ஏன்னா இப்போ வந்து 3 டாக் வச்சிருக்கவங்களும் பிரீடர் தான், 30 டாக் வச்சிருக்கவங்களும் பிரீடர் தான். எதுவுமே குவான்டிட்டியே கிடையாது. வச்சிருக்கிற ஒரு டாகும் அதோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். இது எல்லாமே நம்ம மாடரேட் கிளைமேட்ல மெயின்டைன் பண்ணதுதான். ஏதோ ஸ்பெஷல் கிளைமேட்டோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த கிளைமேட்ல பிரீட் ஆச்சுன்னா 100% இதே அவுட்புட் வந்து உங்களுக்கு நம்ம கிளைமேட்ல கிடைக்கும். நீங்க பெருசா ரொம்ப ஏசி போட்டு வளர்த்தணும், இப்படி ப்ரீட் பண்ணும் அப்படி ப்ரீட் பண்ணும் அந்த மாதிரி எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. அதனால நீங்க ஏதாவது நீங்க மேக்ஸிமம் இப்போ என்கிட்ட வர கிளையண்ட் வந்து 80% நேர்ல தான் வராங்க. நேர்ல வந்து பப்பீஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இப்போ வீடியோங்கிறது வந்து செகண்டரி, எல்லாமே லைவ்ல நாங்க காட்டுறதுனால வீடியோ வந்து செகண்டரி. எல்லா ப்ரூஃபுமே நீங்க நேர்ல வந்தா நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதர்ல இருந்து ஃபாதர்ல இருந்து பப்பி வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்க நேர்ல காட்டிடுவோம். அதனால நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். இல்ல நீங்க அப்படியே உங்களுக்கு வீடியோ கால்ல காட்டணும்னா என் போன்ல இருந்தே நாங்க வீடியோ கால்ல காட்டிடுவோம்.
இதுக்கு இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் நாங்கள் சொல்ல மாட்டோம். பப்பீஸ் வந்து 100% தெளிவாக வரும். பேரண்ட்ஸ் நாங்கள் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி பப்பி கேரண்டியாக வரும். ஓகே. ஆமாம். ஏன் ராம் ப்ரோ எப்போ வந்தாலும் உங்களோட ஃபுல் ஷெப்பர்ட் காட்டவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். காட்ட முடிய மாட்டேங்குது ப்ரோ, டயர்ட் ஆயிருது. கண்டிப்பா. ஸோ எவ்வளோ டாக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஷெப்பர்ட் மட்டும்? ஷெப்பர்ட் ஒரு 58 டாக் இருக்கு ப்ரோ. 58 ஷெப்பர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவா 58 டாகையும் ஒரே வீடியோல காட்டுற மாதிரி ஒரு பிளான் சொல்லுங்க. கண்டிப்பா கடவுள் ஏதாவது மனசு வச்சா கண்டிப்பா முடியும். நாங்களும் ஏன்னா ஒரு டாகையும் நம்ம க்ளீன் பண்ணி தான் ப்ரோ காட்ட முடியும். கண்டிப்பா. ஆமா. சும்மா அப்படியே நம்ம இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் லைட்டா தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நல்ல கிளைமேட்ல மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே. சரி. அதனால என்னன்னா அவ்வளோ டாக்ஸ் க்ளீன் பண்ணி காட்ட முடியாது. ஓகே. நான் கண்டிப்பா ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா காட்டுறேன். நிறைய டாக்ஸ் இருக்கு, நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. நாங்க காட்டாத நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா. நான் பாக்குறேன். அதை வந்து இங்க வீடியோல காட்டலாம்னா ரெடி பண்ணனும் சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரு நாள் எல்லாத்தையும் காட்டுங்க. கண்டிப்பா காட்டுறேன் ப்ரோ. ஷூர். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமா யாலி கெனல்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் அண்ட் பப்பீஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்டான டாக்ஸ், லேப்ரடார், கோல்டன் ரிட்ரீவர் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியும். வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது இங்கே இருக்கிற பப்பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ராம் ப்ரோ காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye. Thank you.